வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நாம் முருங்கை கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கமன் வாசத்தோடு இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க முருங்கை கீரை சாம்பார் எப்படி ஈஸியாக டேஸ்டியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முருங்கை கீரை சாம்பார் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம 200 கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்கோம். இதை வந்துட்டு ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். துவரம் பருப்பு நல்லா கழுவி எடுத்தாச்சு. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 4 பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 5 பல் பூண்டு, ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, இவ்வளவும் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 5 விசில் விட்டுடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் இன்னொரு பேன் வச்சுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய் வத்தல் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 5 to 6 பல் பூண்டு நசுக்கி சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூடவே 20 to 25 சின்ன வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு ஆயில்லையே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நாம் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்துக்கோங்க. இதையும் இந்த எண்ணெயோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் தக்காளி பருப்பில் போடலை அப்படின்னா இந்த டைமில் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி வந்துட்டு பருப்புலேயே சேர்த்துட்டேன், அதனால இங்கே தக்காளி போடலை. இப்போ நாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி சாறு வச்சுருக்கேன், அந்த சாறு சேர்த்துக்கலாம். இதை நாம் மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ நாம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பருப்பை கொஞ்சம் கடைஞ்சி விட்டுக்கலாம். நல்லா கடைஞ்சிட்டோம், இது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நாம் பருப்பை இது கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் 1.25 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நாம் மூடி வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம முருங்கலை சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கலை எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. ஓப்பன் பண்ணி வச்சே நல்லா கொதிக்க விடுங்க. 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியே முருங்கைக்கீரை சாம்பார் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.